விசாலாட்சியை பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா உண்மைய சொல்லணும்னா, அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்னு தோணிருச்சு போல இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விசாலாட்சி பேசுறதுமே ரொம்ப ஓவரா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலுமே இந்த நந்தினி, ரேணுகாவெல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படிலாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஓவரா எல்லை மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. நம்ம ஜனனி இந்த மாரி சொன்னோனே விசாலாட்சி ஆரம்பத்தில போமாட்டேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் உங்களுக்கு எதுவுமே பிளான் பண்ணல. உங்கள வர சொன்னதே உங்க மாமியார் தான் அப்படின்னு சொன்னதுனால, சரி வழி இல்ல. அவங்களே நம்மள கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போகாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கப்பூருக்கு போறதுக்கான எல்லா விதமான ஜாமான்லாம் போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க உள்ள வரும்போது கதிர் அத பார்த்துட்டு, "என்னம்மா இது? என்ன என்ன விஷயம்? எதுக்காக இவ்ளோ சாமான்?" அப்படின்னு கேட்கும்போது, "இதெல்லாம் ஒண்ணும் உனக்காகலாம் கிடையாதுப்பா. நான் சிங்கப்பூருக்கு போறேன்ல, அது மட்டும் கிடையாது. சிங்கப்பூர்ல தான் உன் அப்பத்தா இருக்காங்க, பட்டம்மாள் எம்ஏ. அவங்க தான் அங்க இருக்காங்க. அவங்க என்ன வர சொல்லியிருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் கேட்குறான், "ஏம்மா எதுக்காக இப்போ நீங்கள் அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? இங்கே தான் திறப்பு விழா இருக்குது. இதை வச்சுட்டு நீங்கள் அங்கே போகிறேன்னு சொன்னால் இது என்னம்மா நியாயம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "இங்கே பாருப்பா, திறப்பு விழாவா? திறப்பு விழாவுக்கு நான் தான் வரமாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தானே. திரும்ப திரும்ப நீங்கள் அதையே கேட்டுகிட்டே இருப்பீங்களா? எதுக்காக இப்படி என்னை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, "ஏம்மா உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? பெத்த பிள்ளைங்க ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் அப்போ அதுக்கெல்லாம் வரமாட்டேன். ஆனால் உன் மாமியார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக உனக்கு சிங்கப்பூர் கேட்குதா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாப்பா, எனக்கு சிங்கப்பூர் தான் கேட்குது. இப்போ அதுக்கு என்ன? நீ உன் தம்பிகளுக்கு காசை கொட்டி வாரி அப்படியே திறப்பு விழா வைக்க போற. அது நீயும் உன் பொண்டாட்டியும் போய் தாராளமாக வச்சுக்கோங்களேன். இதுக்கு எதுக்கப்பா என்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "ஏம்மா எதுக்காகம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை நாங்கள் என்ன சொல்லி புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியவே இல்லைம்மா. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கம்மா நீ." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, "அத்தை இங்கே பாருங்க அத்தை, இப்போ தான் உங்கள் பிள்ளைங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க கூட இல்லை அப்படின்னா அது எப்படி அத்தை கரெக்டாக இருக்குமா?" அப்படின்னு கேட்கும்போது, "வாம்மா என் மூத்த மருமகளே, எங்கே நீ தான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த, இப்போ நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாரும்மா, நான் உன்கிட்ட எல்லாம் எந்த பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீ உன் புருஷனுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி அவ எல்லாருமே அவங்கவுங்க புருஷனுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கே இந்த குடும்பத்தில் யாருமே எதுவுமே மதிக்கலையே." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா இங்கே பாரு, இப்போ உன்னை என்ன மதிக்கலை? சும்மா சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை மதிக்காம அப்படி நாங்கள் என்னத்தை பண்ணிட்டோம்?" அப்படிங்கிற மாதிரி ஞானம் கேட்குறாரு. "என்ன மதிச்சிங்களா? என்னப்பா என்ன மதிச்சிங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? இல்லை நீங்கள் இந்த இடம் பார்க்குறீங்க, இந்த இடம் போய் நாங்கள் இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்களா? என் கையால் ஏதாவது பண்ணிங்களா? இல்லையே. எல்லாமே உங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஆளுக்கு புருஷன் பொண்டாட்டிகளை கூட்டிகிட்டு போகிறீங்க வரீங்க. இப்போ திறப்பு விழாவுக்கு மட்டும் என்ன கூப்பிட்டா அது எப்படிப்பா சரிப்பட்டு வரும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இதான் உன் பிரச்சனையா? இதில் என்னம்மா இருக்குது? இதுக்கப்புறம் தான் நானே இடம் பார்க்க போகிறேன். நீயும் என் கூட வா. உனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கான்னு பாரு, நல்லா வருமான்னு பாரு. பார்த்துட்டு சொல்லு. உனக்கு பிடிச்சா அந்த இடத்தையும் நான் முடிச்சிடுறேன்." அப்படிங்கிற மாதிரி ஞானம் சொல்கிறாரு. "எப்பா தயவு செஞ்சு வேணாம்ப்பா, என்னை ஆளை விட்டுருங்க. உங்கள் கூடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் என் மாமியார் என்னை சிங்கப்பூருக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் நிம்மதியாக சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "வா ஜனனி, இங்கே நின்று நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் நேரம் போகும். நிறைய வேலை இருக்குது வா." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இது என்ன சொன்னாலும் இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, கதிருமே பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுக்கிறாரு. இவளை இந்த கிழவியெல்லாம் என்னத்த சொல்கிறது? என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி விடுப்பா, என்ன பண்ணுறது? அதெல்லாம் பார்த்துக்கலாம். கிளவி ஆடுற வரைக்கும் ஆடட்டும். அதுக்கப்புறம் திரும்ப அடங்கி தானே ஆகணும். அப்போ பேசிக்கலாம். நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரனுமே சொல்லிடுறான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராவணன் பயங்கரமான பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். திறப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா, வேறு என்னமோ பெருசாக பண்ண போகிறான் போல இருக்குது. அதுக்கான பிளான் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கதிர் வாங்க போகிற அந்த இடமுமே ராவணனோட இடம் தான் போல இருக்குது. ஸோ அந்த இடத்த வச்சிருக்கிற அந்த ஓனர்கிட்டே பார்த்தீங்கன்னா டீல் பேசுவான். 60% உனக்கு, 40% எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே தெரியுது, இது எனக்கு என்னமோ ராவணன் அந்த இடத்த மொத்தமாக வாங்கி அதுக்கப்புறம் கதிரை வச்சு ஆட்டி படைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாத அந்த முட்டாள் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 18 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராவணனுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க. அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா, கதிருமே பயங்கர ஹாப்பினஸாக இருப்பார். ஏன்னா 18 கோடி ரூபாய்க்கு நம்ம இடத்த வாங்க போகிறோம், சொந்தமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம ராவணன். இது தெரியாமல் ஒட்டுமொத்த பேருமே அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி குணசேகரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
எதுவுமே வந்து இல்லைங்க. சும்மா வந்து உட்கார்றது, பெஞ்ச தேய்க்கிறது, கைய தட்டுறது, இந்த மாரி வேலைகள தான் பார்க்குறானே தவிர, ஒரு கேரக்டர்லெஸ் அப்படிங்கிற ஒரு பெர்சனா தான் வந்து அந்த வீட்ல அந்த ஆள் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ மத்தவங்க எல்லாருமே தான் வந்து கரெக்ட்டான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஜனனி சொல்றத அந்த வீட்ல யாருமே கேட்கறதே கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணிட்டாங்க நம்ம ஜனனி. இதுக்கப்புறமாவது அதை எதையுமே கண்டுக்காம, தான் உண்டு, தான் குழந்தை, தான் புருஷன் உண்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்படிலாம் இருப்பாளான்னு தெரியல. ஏன்னா உண்மைய சொல்லணும் அப்படின்னா, ஜனனி அப்படிங்கிறது ஒரு புரட்சி பெண். அதனால அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களுமே வந்து நடந்துப்பாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. இப்போ வேற வீட்டுக்கு வேற அவங்க போக போறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகளுமே அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சக்தி பாவத்த இந்த மாரி ராவணனோட ஆட்கள் வந்து தொரத்திட்டு வந்ததுனால வேற வழியே இல்லாம கார விட்டு இறங்கி இந்த இவர் யாரு விகேவ வந்து தோள்ல தூக்கி போட்டுட்டு வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கா. எந்த பக்கம் போறது? எங்கே போய் இவனை சேஃப்டி பண்ணி வைக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அந்த ஆள்கிட்ட மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆளுகளே வந்து இவங்க 2 பேரையுமே சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்காக தான் வந்து தொரத்திக்கிட்டு இருக்காங்க. ஊடல அந்த ரவுடி பசங்களுக்கு இந்த லக்ஷ்மண் வேற ஃபோன் பண்ணி, "என்ன ஆச்சு? முடிஞ்சா இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் முடியல அப்படின்னு சொல்லும்போது, "உங்கள நம்பிலாம் ஒரு வேலைய குடுத்ததுக்கு நானே வந்து இறங்கியிருக்கலாம் போல இருக்கு. ஆஃப்டர் ஆல் அந்த பையன கூட உங்களால வந்து பிடிக்க முடியலையா? நீங்கலாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் சாருக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களெல்லாம் உயிரோடயே விடமாட்டாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயோ! சார் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நாங்க அவன வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். கரெக்ட்டா அவன புடிக்கலான்னு சொல்லிட்டு போம்போது, கார விட்டுட்டு அவன் எங்கே போனான்னே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது கார விட்டு இறங்கி போயிட்டானா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா சார், கார விட்டு தான் இறங்கி போயிட்டான். ஆனா அவன் மட்டும் தான் இருந்தானா? அவன் கூட வேற யாராவது இருக்காங்களா? அப்படிங்கிறது நாங்க இன்னும் பார்க்கல சார். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ஏரியா விட்டு அவன் எங்கேயுமே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க எல்லா பக்கமுமே சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா எங்க கையில அவன் வந்து மாட்டிருவான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, சரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா அவன் சோலிய முடிக்கிறதுக்கான வழிய பாருங்க. நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னா தான் அந்த நானும் இந்த சார் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா அவரே வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமும் நீங்க எதுவுமே பண்ணலன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நேரா வந்து அவரே உங்க எல்லாரையுமே சுட்டு போட்டுருவாரு. அதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். நாங்க இந்த வேலைய முடிச்சுட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. "டேய் தயவு செஞ்சு எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் வேகமா தேடுங்கடா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அண்ணே எல்லா பக்கமும் தேடியாச்சு. அவன இன்னும் ஆள காணோமேண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாருங்கடா, இந்த சரவுண்டிங்ல தான் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் வந்து ஒளிஞ்சிருப்பான். இருட்டுறதுக்குள்ள அவன வந்து தேடி கண்டுபிடிச்சு நம்ம கொண்டு போயிரணும். இல்ல அவன் கதைய முடிச்சுட்டாவது போணும்டா. இல்ல அப்படின்னா நம்ம உயிருக்கு தான்டா ஆபத்து." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து கேட்டுட்டு தான் இருக்கா. ஏன்னா அங்கனக்குள்ள தான் எங்கேயோ அந்த ஆள் சக்தி வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. அந்த விகேவ வச்சுட்டு. எப்புட்றா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறோம்? என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ யார் வந்து நம்ம சக்திய காப்பாத்த போறாங்க? அந்த விகே வேற கண்ணு முழிச்சுட்டான் அப்படின்னா, அவன் வேற ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சுருவாரு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி அத நம்ம சக்தி சமாளிச்சு கொண்டு வர போறாரு? ஏற்கனவே சக்தி பார்த்தீங்கன்னா, பல விஷயங்களுக்கு போயிருப்பான். பட் ஆனா அவனால எதுவுமே சரியா பண்ண முடிஞ்சிருக்காது. பாதியில யார்கிட்டயாவது மாட்டிருவான், இல்ல யாராவது அவன தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த மாரி தான் நடந்துகிட்டே இருக்குமே தவிர, எதுலயுமே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திக்கு கிடையாது. ஸோ இப்போ மறுபடியும் புதுசா இந்த மாரி விகேவ தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற பேர்ல போயிருக்கான். என்னென்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.